Hi friends, Aravindsamy. Today topic how to start VMC programming. VMC டிபார்ட்மெண்ட்டில் புதுசாக யாராச்சும் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் புதுசாக யாராச்சும் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ண தெரியாது கரெக்டுங்களா. சொல்லி கொடுத்தாலும் மண்டையில் ஏறாது கரெக்டுங்களா. உங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்க சொல்கிறத கேட்கலைன்னா ஒன்றும் தெரியாத உங்களை கண்டபடி கேவலமாக திட்டுவாங்க கரெக்டுங்களா. எனக்கு இந்த மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் வேலையே வேண்டாண்டா சாமி, எனக்கு இந்த வேலையே வேண்டாம் ஒன்றும் வேண்டாங்கிற மாதிரி தோணும் கரெக்டுங்களா. ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிஎன்சி ஃபீல்டு மாதிரி ஈஸியான ஒர்க்கு வேறு எங்கேயுமே இல்லைங்க. மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் மிஷின் ஷாப் டிபார்ட்மெண்ட்டில் சிஎன்சி கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம் சிஎன்சி ஒர்க் மாதிரி ஈஸியான ஒர்க் வந்து இந்த உலகத்துலேயே எங்கேயுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விஎம்சியில் புதுசாக ப்ரோக்ராம் பழகிறவங்களுக்கு இந்த வீடியோவில் ப்ரோக்ராம் எப்படி புதுசாக பண்ணலாம்னு சொல்லி கொடுக்க போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்க்க பாதியிலேயே ஓடி போயிடாதீங்க. அப்படி பாதியிலேயே ஓடி போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்ததே வேஸ்ட்டு, உங்களுக்கு தான் டைம் லாஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுதாங்க ப்ரோக்ராமு, ட்ரில்லிங் ப்ரோக்ராமு. இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற ஒவ்வொரு கோடுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குதுங்க. இதில் ஒரு கோடு மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா கூட மிஷின் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அதனால் ஒவ்வொரு கோடோட ஃபங்க்ஷனையும் தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் ப்ரோக்ராம் பண்ண முடியும். அதனால் இந்த ஜி கோட் எம் கோடை தெளிவாக மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு கோடு மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு உங்கள் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகாது. அதனால் ஜி கோட் எம் கோடை வந்து தெளிவாக படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் பண்ண ஒவ்வொரு கோடோட ஃபங்க்ஷனுமே ப்ரோக்ராம் பண்ண ஒவ்வொரு கோடோட ஃபங்க்ஷனுமே ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தாங்க ப்ரோக்ராமு, யூட்ரில் ப்ரோக்ராமு. இதில் வந்து O0142ங்கிறது வந்து O0142ங்கிறது தாங்க ப்ரோக்ராம் நம்பரு. இந்த ப்ரோக்ராம் நம்பரை வந்து நம்ம ஓக்கு அடுத்து எந்த நம்பரை வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த O0142ங்கிறது வந்து என்னோடய பைக் நம்பருங்க. அரவிந்த்சாமியோட ஒர்க்கிங் பைக்கு. நான் ஒர்க்குக்கு போனேன் அப்படின்னா இந்த பைக்கில் தாங்க போவேன். அதனால தாங்க என்னோடய பைக் நம்பரை வந்து இந்த ப்ரோக்ராம் நம்பராக செட் பண்ணி வச்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து N1 என்னன்னா பிளாக் சீக்வென்ஸ் நம்பருங்க. N1ங்கிறது வந்து ஒரு பிளாக்குங்க. இந்த மாதிரி N1 N2 N3 N4 N5 N6ன்னு நம்ம எத்தனை பிளாக் வேணும்னா நம்ம டிராயிங்க்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து G0 G91 G28 Z0. இது வந்து சேஃப்டி கமெண்டுங்க. ஃபஸ்ட் லைன் வந்து சேஃப்டி கமெண்டுங்க. அடுத்தது வந்து T01 M6 அப்படின்னா டூல் சேஞ்சிங் சிஸ்டமுங்க. T01 அப்படின்னா டூல் நம்பருங்க. M6 அப்படின்னா டூல் சேஞ்சிங்க. அடுத்தது வந்து M01ங்க. M01னா ஆப்ஷனல் ஸ்டாப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து G0 G90 G54 X0 Y0 M03 S வந்து 150ங்க. இதில் G0 அப்படின்னா ரேப்பிட் மூவ்மெண்ட்டுங்க. G90 அப்படின்னா அப்சல்யூட் டேட்டா இன்புட்டுங்க. அடுத்து G54 அப்படின்னா ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டமுங்க. அடுத்து வந்து X0 Y0 M03 அப்படின்னா ஸ்பிண்டில் ரொட்டேஷன் கிளாக் வைஸுங்க. அடுத்து வந்து S150 அப்படின்னா ஸ்பிண்டில் ரொட்டேஷன், ஸ்பிண்டில் சுற்றுற ஸ்பீடு வந்து 150 RPM ஸ்பீடில் ஸ்பிண்டில் ரொட்டேஷன் ஆகுங்க. அடுத்து வந்து G43 Z100 H01. இதில் G43 அப்படின்னா டூல் லென்த் ஆஃப்செட்டுங்க. அடுத்து வந்து Z100 அப்படின்னா பீஸிலிருந்து டூல் வந்து மேலே 100 mm மேலே நிற்குங்க. அடுத்து வந்து H01ங்கிறது வந்து டூல் நம்பரு. T01 கொடுத்துருக்குறோம் இல்லையா, அதில் வந்து அதுக்கு வந்து ஹைட் ஆஃப்செட் கொடுக்கணும். அதனால் H01ங்க. டூல் நம்பர் இங்கே என்ன கொடுக்குறோமோ அதே தான் ஹெச்லேயும் கொடுக்கணுங்க. அடுத்தது வந்து M08ங்க. M08னா கூலண்ட் ஆனுங்க. அடுத்து வந்து M07 கூலண்ட் ஆனுங்க. அடுத்து வந்து G98 G73 R வந்து 2.0 ஜெட் வந்து 50 mmங்க. அடுத்து வந்து ஃபீடு வந்து 50. இதில் G98 அப்படின்னா என்னென்னா இனிஷியல் பாயிண்ட்டுங்க. அடுத்து வந்து G73ங்க. G73னா என்னென்னா ட்ரில்லிங் சைக்கிளுங்க. அடுத்தது R2.0 அப்படின்னா என்னென்னா பீஸ் வந்து டூல் வந்து பீஸிலிருந்து 2 mmக்கு மேலே நிற்குங்க. அடுத்து வந்து Z-50ங்க. Z-50னா என்னென்னா டிராயிங்கில் வந்து நம்மளுக்கு என்ன டெப்த்து கேட்டுடுறாங்களோ, இப்போ 50 mmனா 50 mm கொடுத்துடலாம், 60 mmனா 60 mm கொடுத்துடலாம். இப்போ 100 mm அப்படின்னா Z-100 அப்படின்னு இன்புட் பண்ணிடலாங்க. அடுத்து வந்து ஃபீடு வந்து 50 mm போகுங்க. அடுத்த லைன் வந்து G0 G91 G28 Z0 M09. இதில் G0 அப்படின்னா ரேப்பிட் மூமெண்ட்டு. G91
அப்படின்னா இன்க்ரிமெண்டல் இன்புட்டு. அடுத்தது வந்து G28 அப்படின்னா டூல் வந்து ஹோம் பொசிஷனுக்கு ஓடிடும். அடுத்து Z0 M09 அப்படின்னா மேலே M08 கொடுத்து கூலண்ட் ஆன் பண்ணோம்ல, அதுக்கப்புறம் வந்து M09 கொடுத்து கூலண்ட் வந்து ஆஃப் பண்ணிடணுங்க. அடுத்த லைன் வந்து G0 G53 X0 Y0 M05ங்க. இதில் G0னா ரேப்பிட் மூவ்மெண்ட்டு, G53னா ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டமுங்க, X0 Y0. அடுத்து M05 அப்படின்னா மேலே ஸ்பிண்டில் ஆன் பண்ணும்ல, அதை வந்து ஆஃப் பண்ணணுங்க. அதனால M05 அப்படின்னா ஸ்பிண்டில் ஸ்டாப்புங்க. அடுத்து வந்து M01ங்க. அடுத்து வந்து M30ங்க, ப்ரோக்ராம் எண்டு அண்ட் ரீவைண்டுங்க. அவ்வளோதானுங்க ப்ரோக்ராம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. This is Aravindsamy. Stay tuned. Next video.